என்ன குளிச்சு ஓடி திரியிற லக்கேஜோட எல்லாம் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். நாங்கள் வீடியோஸ் எடுத்துக்கொண்டு போய்க்க சரி, இப்போ வீதியில் இருந்தாலும் அடிக்கிறது சரி, பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. கூடுதலாக அந்த வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வர முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறார்கள். இதை விட அது கொஞ்சம் நீண்ட பயணமா இன்னுமே கணக்கு அனுபவங்களை வந்து பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட என்ன வெக்க அடிக்குது, இந்த காண்டாவன சொல்லிடும் அது மாதிரி அப்படி ஒரு வெக்கை ஒன்று அடிக்குது. தாய்லாந்து போறோம்டவே 2-3 பேர் கால் பண்ணி சொன்னவன், தம்பி இப்படியான வீடியோஸ் போடாதீங்க. என்னடா இவ்வளவு தெரியும். மற்றது அங்க இலங்கையில தடை செய்யப்பட்ட கணக்க விஷயங்கள் வந்து தாய்லாந்துல லீகலா இருக்கு. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா வேணும் இதுக்கே இவ்வளவு அலட்டி கொள்றான், இதை விட நாங்கள் எவ்வளவு பயணம் போயிட்டோம். நான் போன மாதிரி நீங்க ஒரு தாய்லாந்துக்கு ஒரு 4-5 நாள் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் இப்ப நான் சொல்றேன். வீடியோல காட்டுறதுன்றது வந்து இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டே போய் அப்படியே காட்டிட்டு போறது இல்லை. அவையில் வந்து இணக்கப்படணும், அவைகளுக்கு விருப்பப்பட்டாதான் நாங்கள் வந்து காட்டுவோம். இங்கே சிகரெட் வேண்டுறீங்க, நார்மல் பெட்டி கடையில போய் சிகரெட் வேண்டுறீங்க, அதே மாதிரி கஞ்சா கடையெல்லாம் வந்து நார்மல் பெட்டி கடையிலேயே வந்து வித்து கொள்ளுவினோம். நாங்கள் முதல் முறையா இப்படி ஒரு பயணம் போயிட்டு வந்தது அதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் ஒரு அடிமட்ட என்னன்னு சொல்ற ஒரு நடுத்தர குடும்பத்துல இப்ப நாங்க பிளைட்ல கூட போமான்றது ஒரு பெரிய ஒரு கனவா இருந்தது. இப்பதான் பிடிச்சிருக்காங்க. சோனி வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த நாள் காலை நல்ல ஒரு மப்பா கிடந்த மாதிரி கிடந்தது. வந்து இருந்துட்டு அடிச்சு போட்ட மாதிரி நல்ல நித்துற. ஆனா இருந்தாலும் அடுத்த நாள் எழும்பிட்டோம். நேற்று சம்பவம் என்னன்னா வந்து ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து இறக்கின பிறகு இங்க வீட்டை வந்து சர்ப்ரைஸ். யாருக்கு சர்ப்ரைஸ்? இவருக்கு தான் சர்ப்ரைஸ், நேசமணிக்கு சர்ப்ரைஸ். நேசமணி தெரியாம நின்றுட்டான். அவரை கொஞ்ச நாளும் மறந்துட்டேன். இரவு தானே, நானும் பேக்குகளோட வரைக்க ஆள் வந்து பயந்துட்டு என்ன வேற யாரோடாச்சு இறக்கை வந்து குலைக்க தொடங்கிட்டு அந்த வீடியோ வந்து நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து ஆட் பண்றேன்னு பாருங்க. ஆள் வந்து அதோட கணக்கு பேர் வந்து எங்களுக்கு நிலம்பி சேர்க்கிறதோட நேசமணியையும் வந்து நிலம்பி சேர்ப்பீங்க. வேறங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாண்டு. மற்றது சில பேர் சொல்றீங்க வந்து அவளுக்கு சாப்பாடை போடுங்க, அவன் ஒல்லியா இருக்கிறாண்டு. அவன் ஒல்லியா இல்ல, அவனை எவ்வளவுக்கு உயரவா வளர்ந்துட்டாண்டு. உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது, வா அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் தோழன்ற மாதிரி. இங்க வேற அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு, எவ்வளவு குட்டியா இருந்தவர் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். ஆள் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வைக்கிறது இல்லை, உயரத்தால நின்று கொண்டு போறாரு. இப்ப நீங்கள் இந்த வீடியோ இருக்குதானே, நேற்று சர்ப்ரைஸா வந்த வீடியோ, அதை வந்து பார்த்துட்டு வாங்க. என்ன குளிச்சு ஓடி திரியிற லக்கேஜோட எல்லாம் வந்து ஆளுக்கு வந்து பிடி வடையில கிட்ட வந்தவொன்னு தான் தெரியும் வாசம். நேசமணி இப்பதான் ஆள் பிடிச்சிருக்கு. என்னடா இவ்வளவு தெரியும் அவன் என்னடி, இவ்வளவு தெரியும் அவன் என்னடி பயந்துட்டான் முடியாது. சரி எங்க போயிட்டேன்னு கேட்குறீங்க? காணும் சரி பாடு போ பாடு. இப்பதான் பிடிச்சிருக்காங்க.
மற்றது கணக்க பேர் வந்து கேட்ட நீங்கள் கணக்க விஷயங்கள் வந்து கேட்ட நீங்கள் தாய்லாந்து அனுபவங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள சொல்லி கேட்டீங்க. அதோட கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க எவ்வளவு பேக்கேஜுக்கு போயிருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவாயிட்டு கேட்டீங்க. ஆனால் இது முழுக்க வந்து கம்பெனி ட்ரிப். கம்பெனியில் அந்த டார்கெட் அடிச்சா ஒரு வருஷம் வந்து கூட்டிக்கொண்டு போகணும். அதுல ஃபுல்லா ஃப்ரீ. எனக்கு வந்து இப்போ போனதுலேருந்து அங்க தங்கினதுலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ. ஆனா ஃப்ரீ அண்டா போல ஒரு ரூபாய் காசு செலவு இல்லாம போயிட்டு வந்த அர்த்தம் இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு 1.5 லட்சத்துக்கு மேல செலவு. இங்க இருந்து கொழும்பு போய் அங்க தங்கி அப்புறம் அங்க அந்த ரூம்ஸ் அந்த அதுகள்லாம் வராது கணக்குல. அப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணினது, எங்களுக்கு என்ன தேவையான பொருட்கள் வேணுனது அப்படின்ட்டு கணக்க விஷயங்கள் வந்துட்டு சரி. இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு அனுபவமா தான் இருந்தது. அதோட நானும் தான் இந்தியா போறேன்றது. அந்த பயணம் மிக விரைவில் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை விட அது கொஞ்சம் நீண்ட பயணமா இன்னுமே கணக்கு அனுபவங்களை வந்து பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, சம்பவம் என்னடா வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்து வீட்டை கேட்க அது ஒரு இதா இருக்கும். இந்தியால கண்டுகள் எல்லாம் இருக்கு. அதோட என்ன வெக்க அடிக்குது, இந்த காண்டாவன சொல்லிடும். அது மாதிரி அப்படி ஒரு வெக்கை ஒன்று அடிக்குது. இப்ப நாங்களும் வெக்கையில வாடுற மாதிரி இந்த கண்டுகளை வந்து வாட விடக்கூடாது. அதனால அவைகளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு கொண்டு என்னுடைய அனுபவ பகிர்வுகளை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போறோம். சரியா? என்ன சம்பவம் பண்ணா வந்து எத்தனை நாள் தாய்லாந்து நீங்களே எத்தனை வீடியோ எடுத்த நீங்கள்னு கேட்பீர்கள். கிட்டத்தட்ட எத்தனை நாள், கொஞ்ச நாள் தான் நின்றது தாய்லாந்துல. ஆனா எக்கச்சக்க வீடியோஸ் எடுத்துனாங்க. ஒரு 15 வீடியோ கிட்ட எடுத்திருப்போம். ஆனா சில பேருக்கு சில வீடியோ பிடிச்சிருக்கும், சில வீடியோ பிடிச்சிருக்காது. அப்ப தாய்லாந்து போறோம்டவே 2-3 பேர் கால் பண்ணி சொன்னவன், தம்பி இப்படியான வீடியோஸ் போடாதீங்க, அது கலாச்சாரத்துக்கு சீர்கேடு அந்த மாதிரி சொன்னீங்க. அப்படியான வீடியோக்களை நாங்களுமே வந்து தவிர்த்திருக்கிறோம். என்னன்னு சொல்றது, அந்த தாய்லாந்து அந்த மசாஜ் என்னன்னு சொல்லி வந்தானே, அப்ப வீதி வழியை நின்று கூப்பிடணும் அப்படியான விஷயங்கள் அங்க இருக்கு. அதுகள் வந்து ஆனா அங்க என்னன்னு சொல்றது, முழுக்கவே தாய்லாந்து டூரிசத்தை நம்பி வளர்றபடியா வந்து அதுல கணக்க விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் அந்த விஷயங்களை வந்து போடையில உங்களுக்கும் வந்து காட்டி கொள்ளையில வேற என்ன ஹைகோணுமெண்டு கணக்க விஷயங்கள் யோசிச்சு வச்சுன்னா நான் இந்த வீடியோக்களை தொடங்கினா பிறகு என்னத்தை கதைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு சொல்றது, அங்கேயும் எங்களுடைய கிளைமேட் மாதிரி தான் இருந்தது. நான் வித்தியாசமான ஒரு கிளைமேட் இருக்குமென்னு யோசிச்சுனான். வித்தியாசம் பெருசா இல்லை. எங்கட கிளைமேட் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி எங்கட காசுகள் என்ன மாதிரி இருக்குமோ அதே அளவு. இப்போ ஒரு சாப்பாடு ஒரு உணவு வேண்ட போறோம்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட எங்கட இதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் முடிஞ்சுது. அதே மாதிரி உடுப்புகளும் கிட்டத்தட்ட தான். அதோட பேக்குகள் இங்க என்ன பொருள் இருக்கோ அதே அளவு அதே பொருட்கள் எல்லாம் வந்து தாய்லாந்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. வேற என்னண்டு அதோட வீடியோஸ் பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசா நீங்கள் என்ன வீடியோஸ்ல வந்து அறிஞ்சு கொண்ட நீங்கள் என்றதை வந்து தெரிவிங்க. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா வேணும் இதுக்கே இவ்வளவு அலட்டி கொள்றான், இதை விட நாங்கள் எவ்வளவு பயணம் போயிட்டோம். நாங்கள் முதல் முறையா இப்படி ஒரு பயணம் போயிட்டு வந்தது அதே பெரிய விஷயம். என்னடா நாங்கள் ஒரு அடிமட்ட என்னன்னு சொல்ற ஒரு நடுத்தர குடும்பத்துல இப்ப நாங்க பிளைட்ல கூட போமான்றது ஒரு பெரிய ஒரு கனவா இருந்தது. இருந்தாலுமே வந்து போயிருக்கலாம். அந்த வகையில பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா என்ன பிரச்சனை என்ன வந்து முதல்ல நான் யூடியூப்பால நான் இந்தியாவுக்கு போகணும், எங்களை பயணத்தை ஆரம்பிக்க தான் நினைச்சிட்டார். ஆனா அதுக்கு முதல் இந்த கம்பெனி ட்ரிப் வந்துட்டு அதனால ஒண்ணுமே செய்யலாது, அதை கேன்சலும் பண்ணிடலாது. அதனால போயிட்டு வந்து நாங்கள் மிக விரைவில் நாங்கள் போவோம், இதால போவோம். மற்றது வந்து வேற என்ன சொல்லணும், மற்றது இங்க இருந்து நாங்கள் இப்ப ஊர்களில் இருந்துட்டு சில பேர் வெளியூர்களில் போய் நிற்பீங்களானே, அப்படி நிக்க வந்து சில பேர் சொல்லிக்கணும் சாப்பாடுகளை மிஸ் பண்றோம், எங்களுக்கு வந்து இதா இருக்குன்ற அந்த உணர்வை வந்து நான் அங்க நின்ற ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து அனுபவிச்சு கொண்டு நான் உண்மையிலே சரியான ஒரு இது ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே நாக்கு எல்லாம் செத்துட்டு எங்களோட ஊரை மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா வந்துட்டு அது கனவேருக்கு இருக்காது. ஆனா எங்களுக்கு இருந்தது. அப்ப அந்த ஊர் சாப்பாடு கிடைச்சா இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கணக்க காசுகள் வந்து மாத்தி கொண்டு போயில. அதோட ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் தானே, ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்ட்டு தான் எனக்கு
இப்போ நாங்கள் போயிட்டு வரையக்கு தான் எனக்கே தெரியும் காட்டில் வெட்டினா வந்து கமிஷன்ஸ் போகாதுண்டு. நான் பயந்து கொண்டிருந்தேன் வந்து விசா கார்டில் வெட்டினா சில விட எக்கச்சக்கம் வெட்டி விட்டுருவாங்கண்டு காட்டை யூஸ் பண்ணா விட்டது. ஆனால் காட்டில் வெட்டினா ஒரு கமிஷனுமே இல்லை. அந்தண்டு என்ன ரேட் போதோ அதே ரேட் தான் வந்து வெட்டி கொண்டிருந்தது. அதை வந்து பிறகுதான் எனக்கு தெரிஞ்ச முதலே தெரிஞ்சிருந்தா வந்து எனக்கு ஷாப்பிங்கள் வந்து செய்திருக்கலாம். அதோட ஷாப்பிங்கள் வரைக்கும் தான் அங்கே போய் என்ன வேண்டியது நீங்கள் என்ன கொண்டது நீங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பெருசாக ஒன்றுமே வேண்டலை. ஏண்டா இங்கே சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் எல்லா பொருட்களும் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் காவி கொண்டு வர வேண்டாமன்றதுக்காண்டி பெருசாக ஒன்றும் வேண்டலை. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கான பொருட்கள் வந்து கொண்டு நான் ஏண்டா இப்போ நாங்களே வந்து யோசிப்போம் ஒரு இடத்துலேருந்து ஆக்கள் வரையக்க என்ன கொண்டு திருப்பினோம் அப்போ அந்த உணர்வு வந்து எங்களை சுற்றி இருக்கிறார்கள் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி சும்மா ஒரு கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டியதுன்னா. ஆனால் இருந்தாலும் அதை விட நல்ல பொருட்கள் வந்து எங்களோட ஊர்களில் இருக்குது என்று தான் சொல்லுவேன். அதோட கூடுதலாக என்னென்றது தாய்லாந்து வரைக்கும் ஃபுல்லாக பெரிய கண்ட்ரி என்று யோசிப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. அதை விட எக்கச்சக்க கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கணும். அன்றாடம் ஒரு வேலைகள் செய்து அதுக்காண்டி ஓடுற மக்கள் இருக்கணும். தனி வெறுமனே இப்போ நான் கூட தாய்லாந்துக்கு போறதுக்கு முன்னே தாய்லாந்தை பற்றின பிம்பம் வந்து வேறையா இருந்தது. தாய்லாந்துண்டா இப்படித்தான் இருக்கும், தனியாக டூரிஸ்ட் கண்ட இடம், தனியாக ஃபுல்லாகவே வந்து இதாக தான் இருக்க வேண்டாம். ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்புறம் தான் எனக்குமே வந்து கணக்க அனுபவங்கள் வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது. நான் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தால் வெளிநாடு போகவே கூடாது எங்கிட்ட ஊர்ல என்ன நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து இந்த காட்டுல இருந்து வந்து செட் ஆகாது. ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்தது. பாப்போம் வர்ற இதுகளில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். வேற இடங்களுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாங்களுமே வந்து போவோம். மற்றது இந்த முறை வந்து இந்த மாமரம் வந்து காய்க்கல. என்ன பிரச்சனைன்றா வந்து பூக்குற நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு அந்த காலநிலை மாற்றத்தால் வந்து பூத்து கொண்டு கேட்க பூக்கள் எல்லாம் கொட்டி விட்டுட்டு அதனால வந்து காய்க்கல. ஆனால் என்ன சம்பவம் பண்ணால் இங்கே ஜம்பு காய்க்குது. அடிக்கிற வெக்கைக்கு இப்படி நீங்கள் தனியே மரங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி வேற கொஞ்சம் தண்ணி பரப்பி வச்சிருந்தீங்கன்னா நிலம் குளிரும், அதோட சுற்றி இருக்கிற சூழலும் வந்து குளிரும். அப்போ கொஞ்சத்தை வாரி வழங்குவோம். அதோட உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தால் வந்து மறக்காமல் சொல்லிக்கொள்ளுங்க. அதோட அங்கே போயிட்டு வந்த அப்புறம் தான் இனி வேலைகள் இருக்கு. கொண்டு வந்த உடுப்புகள் மற்றது ரூமுகள் அதுகள் இதுகள் ஒதுக்கணும். அதோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏண்டா அங்கே நிற்கிற கூட நேரம் இல்லாமல் ஒட்டேடியா ஓடி திரிஞ்ச நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலங்கள் தான் நித்திர ஒன்று நாங்கள் என்று சொல்லலாம். அதை விட மிச்சம் எல்லா நேரமும் ஓடி திரிஞ்சது. வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு விஷயங்கள் உண்டு. பாப்போம் அடுத்த முறையும் சில இடங்களுக்கு. ஆனால் முக்கியமா இது மலேசியாவுக்கு இது சொல்லி ஆகணும். நாங்கள் தாய்லாந்துக்கு 2 வழிக்கிடையில மலேசியா 2 தான் இது ஆரம்பத்தில் இருந்தது. பிறகுதான் தாய்லாந்துக்கு வந்து போக வேண்டியதா போயிட்டு திடீரென்று தான் வந்து அவையிலுமே வந்து தங்களுடைய பிளான்களை வந்து மாற்றிக்கொண்டு வரேன். நீங்களும் போறேன்டா போய்கொள்ளலாம். அதோட நான் அங்கே போயிட்டு வந்த பிறகுதான் எனக்குமே வந்து கணக்கு அந்த இன்டர்நெட்டில் அட்டுகள் வருந்தானே. அப்போ அட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பெரிய பேக்கேஜ் அண்டு இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ஆள் நான் தாய்லாந்து இப்போ நான் போன மாதிரி நீங்கள் ஒரு தாய்லாந்துக்கு ஒரு 4-5 நாள் போகிறதுக்கு எவ்வளவு செலவாகும்ண்டு இப்போ நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அந்த ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் வரும். ஏண்டா பேக்கேஜா வந்து குரூப் ட்ரிப்பா வந்து கூட்டி கொண்டு போகணும். அப்படி கணக்கு டிராவல் ஏஜென்சி இருக்கு. நீங்களும் வந்து போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 4 நைட் 4 நைட் 3 நாள் டே அப்படி என்ன மாதிரி பேக்கேஜஸ் இருக்கு. அதுவும் பெரிய 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வந்து அவையிலுமே புக் பண்ணிவோம். அப்படி புக் பண்ணிக்க வந்து விடிய சாப்பாடுகள் அங்கேயே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப விடிய சாப்பாடு எடுக்கலாம். அப்ப நீங்க விடிய வடிவா சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிட தேவையில்லை. இரவு சாப்பாடு அதுக்கு ஒரு 1000-100 பாத் என்றாலும் ஒரு 1500 2000 செலவாகும். பெரிய செலவுகள் ரெண்டும் இல்லை. இப்ப நீங்கள் எங்கட ஊர்களில் நாங்கள் செலவழிப்போம் தானே, அதே மாதிரி ஒரு செலவுகளாக தான் இருக்கும். அப்படி ஒரு பேக்கேஜை பார்த்து கணக்கு நாள் அங்க நின்று நிற்கிறதுக்கு விரும்புகிறார்கள் போகலாம். அப்படி இல்லாட்டி சும்மா ஒரு அனுபவம் எடுக்கிறார்கள் இருந்தா வந்து டிக்கெட்டோடய சேர்த்து கிட்டத்தட்ட 2-2.5 லட்சத்துக்குள்ள ஒரு 4 நாள் ட்ரிப் 3 நாள் ஒரு ஷோர்ட் ட்ரிப் வந்து போய் வரக்கூடிய மாதிரி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி அதாவது டிராவல் ஏஜென்சி தெரிஞ்சிருந்தா வந்து நீங்களுமே வந்து
போய் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். நாங்க வீடியோஸ் எடுத்துக்கொண்டு போய்க்க சரி, இப்ப வீதியெல்லாம் நடமா அடிக்கிறது சரி, பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. நாங்கள் இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து இப்படி யூடியூப்ல போட்டபடியா தாய்லாந்துல கூட எங்களை சந்திச்சு நீங்க எல்லாம் அவர்கிட்ட மாதிரி பேர் சொல்லி அலசின் எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி கதைச்சு உண்மையிலே சந்தோஷம். அதோட இன்னும் ஒரு விஷயம், கூடுதலா அந்த வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறார்கள். வெட்டிங் பண்ணிவினம் தானே அவையில் வந்து இந்தியா அங்கால பக்கங்கள போயிடும். ஆனா இப்ப கூடுதலா வந்து தாய்லாந்துல வந்து செய்யணும். நாங்க நின்ற நேரம் கூட எங்களோட வந்தாகண்ட ரிலேஷன்ஸ் 2 பேருக்கு வந்து திருமணம். அப்ப ஒரு 5-6 பேரை வந்து கண்டனா. நாங்க தாய்லாந்து பெரிய சிட்டி, அதுல பேங்காக்ல தான் நாங்க நின்றாங்க, பேங்காக் தாய்லாந்து நகர்ல. அப்ப அவையோட சொந்தக்காரன் வந்து ஃபாரின்ல இருந்து வந்து அங்க வந்து வெட்டிங்கள் செய்துட்டு போயினோம். அவைகளுக்கு வந்து அங்க செய்யறது வந்து சீப்பா இருக்குமென்று நானுமே நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு போயினோம். சில பேர் யோசிப்பீங்க, ஏனடா அப்படியான சிச்சுவேஷன், வெளிநாட்டுல இருந்தா அங்க செய்யலாம் தானே என்று. ஆனா வெளிநாட்டுல இருந்து இங்க நாட்டுக்கு வர முடியாத சிச்சுவேஷன், அந்த போர் சூழல்ல போயிருப்பேன் தானே, அந்த மாதிரி இருக்கிறவையில் வந்து வேற வேற நாடுகள்ல இங்க இருக்கிற சொந்தங்களோட தங்களுடைய நிகழ்வுகள், திருமணங்களை என்னன்னு சொல்ற சொந்த பந்தங்களை விட்டுட்டு செய்யலாதானே அப்படி ஒரு நிகழ்வுன்றது. வாழ்க்கையில ஒரு முறை செய்யற நிகழ்வுண்டேக்க. அப்ப இலங்கையிலிருந்தும் அவையில் அங்க வருவினோம், வெளிநாட்டுல இருந்தும் வந்து அவையில் ஜாயின் பண்ணி அங்க செய்து கொள்ளக்கூடிய ஒரு இதா இருந்தது. கணக்கு பேர் கண்டவ ஃபேமிலியா வந்து காய்ச்சவ, சந்தோஷமான விஷயம். நான் அவையில வீடியோல காட்டையில அவையில் இப்ப வீடியோல காட்டுறதுன்றது வந்து இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டே போய் அப்படியே காட்டிட்டு போறது இல்லை. அவையில் வந்து இணக்கப்படணும், அவைகளுக்கு விருப்பப்பட்டாதான் நாங்களுமே வந்து காட்டுவோம், அவைகிட்ட கேட்போம், அவையில அனுமதி வந்து கேட்போம். கேட்டுட்டு அவைகளுக்கு ஓகேன்றபடியா தான் நாங்களுமே வந்து வீடியோல கொண்டு போவோம்ன்றதையும் உங்களுக்கு வந்து அறிவிச்சு கொள்றோம். வேற என்ன அனுபவம் எனக்கு வித்தியாசமா இருந்தேன், அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வித்தியாசமா இருந்தது. மற்றது வந்து சில பேர் அந்த கொமட்ல அதையும் வந்து காட்டினவ, கொமட்ல எங்கட இதுல வந்து தண்ணி மேலே இருந்து விழுமாம், அவன் இதுல வந்து தண்ணி கீழே இருந்து வருமாம். அப்ப அந்த மேல பிளஷ் பண்றதுக்கு தண்ணி சேகரிச்சு நிக்கிற ஒரு பாக்ஸ்ல தானே, அப்ப கீழே இருந்தே தண்ணி வந்துட்டு கீழே இருந்தே அப்படியே சக் பண்ணி கொண்டு போவோம். இது சுகாதாரமான இது இந்த மாதிரி காட்டு கொண்டு மாதிரி சில பேர் வந்து சொல்லியிருந்தவ. அது வித்தியாசமா, அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா. அதோட அங்க கண்ட மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாரையும் பார்த்து சிரிச்சு வணங்கி போவினோம். அதோட இப்ப இந்தியால இமிகிரேஷன்ல சரி, அங்க வேலை செய்த அதிகாரிகள் சரி, கொஞ்சம் பணிவா கதைச்சு முறாய்க்காம அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்திருந்தவ நல்லா இருந்தது. சில வேளை தாய்லாந்துபடியா அப்படி இருக்குமோ தெரியல. ஆனா வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு சில பேர் வரைய சொல்லுவேன், இமிகிரேஷன் அப்படி அங்க அப்படி இப்படி செக் பண்ணுவாங்க. நான் அந்த அனுபவம் வந்து நான் இன்றைக்கு வந்து பெறையில, இன்றைக்கு ஓகே தான் இருந்தது. தாய்லாந்து போயிட்டு வந்தது. நண்பர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணினவர். தொடக்கத்துல முதல் வீடியோ போடைக்க வந்து கணக்கு பேர் சொன்னவர், தம்பி அவங்கள உங்களோட கதைக்கிறாங்கல்ல, மிங்கில் ஆகிறாங்கல்ல, அவங்கள வீடியோல போடாதீங்கன்னா. ஆனா முதல் முதல் சந்திப்புல வரைக்கும் அவங்களுக்குமே ஒரு வெக்கமா தான் இருக்கும். அதுக்கு பிறகு போக வந்து அவங்களுமே வந்து மிங்கிலானவா. அதோட இந்த கம்பெனி ட்ரிப் பண்ணபடியா இப்படி வீடியோஸ் போடைக்க என்ன நடக்கும், ஏதாவது என்னன்னு சொல்ற அவங்க ஏதாவது என்னன்னு சொல்ல சில பிரச்சனைகள் இருந்தானே, அப்படி ஏதாவது வருமென்று யோசிச்சுனா எந்தவித பிரச்சனையும் வரையில நல்ல சுமூகமா எங்களுடைய தாய்லாந்து சீரீஸ் அவ்வளோத்தையும் போட்டு முடிச்சிட்டோம் என்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். அதோட கணக்கு பேர் கேட்டது வந்து, நான் அங்க போய் வந்து சிம்மே எடுக்கல. ஏன்னா வந்து இங்க இருந்து போறேன் தானே, போய் ஒரு கொஞ்ச நாள் தானே, ஒரு 4-5 நாள் நிக்க வந்து என்னத்துக்கு சிம் எடுத்து தேவையில்லாம இதுண்டா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோமிங், அதோட ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா ஹோட்டல் வைஃபை உங்களுக்கு கிடைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நெட்வொர்க்கும் வந்து நல்ல ஸ்பீடா வந்து அங்க இருந்தது. ஆனா அங்க இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே வந்து என்னன்னு சொல்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபீலை வந்து உருவாகும். இன்னுமே வந்து ஒரு ராஜா கண்ட ஆட்சி தான் அங்கேயும் வந்து காணப்படுது. நீங்க போற பெரிய பெரிய இடங்கள்ல, கடைகள்ல அரசு ராஜா ராணி அவங்க குடும்பத்தினுடைய போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பினோம். அங்க போனீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது அங்க இலங்கையில தடை செய்யப்பட்ட கணக்க விஷயங்கள் வந்து தாய்லாந்துல லீகலா இருக்கு. முக்கியமா வந்து கஞ்சா வந்து சும்மா நார்மல் கடையில போய் இங்க சிகரெட் வேண்டுறீங்கன்னா நார்மல் பெட்டி கடையில போய் சிகரெட் வேண்டுறீங்கன்னா, அதே மாதிரி கஞ்சா கடையெல்லாம் வந்து நார்மல் பெட்டி கடையிலேயே வந்து வித்து கொள்ளுவினோம். அதுகள் நாங்கள் வீடியோல சில வேளை சொல்லி இருப்போம். அப்படியான கணக்க விஷயங்கள் வந்து இருக்குது. சரி, இதோட வீடியோவை நிறைவு செய்யறோம். இப்ப அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு நாளைக்கு
தாய்லாந்துலேருந்து என்ன கொண்டு வந்தாங்கன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதோட ஜெரின் வந்து வீட்டை போயிட்டார். இப்போ நாங்கள் இங்கே நிற்க ஆள் நிற்கிறது ஓகே, இல்லாத நேரத்தில் அவன் 2 வயசு தானே. இப்போ அவனும் வந்து குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுமெண்டு ஆள் போயிருக்கா. ஆளுக்கு இனித்தான் வந்து கோல் அடித்து ஆளும் வந்து வருவார். வந்த பிறகு நாங்கள் அடுத்த பயணம் ஒன்றுக்கு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டோம். ஒரு கொஞ்ச நாள் எத்தனை நாள்னு சொல்லலாம் இருக்கு. கொஞ்ச நாள் இங்கே நின்றுட்டு போவோம். அதோட இந்த பயணம் இந்தியாவுக்கு தான் போக போகிறோம், தமிழ்நாட்டுக்கு தான் போக போகிறோம்னு முதலே தெரியும். ஒரு சர்ப்ரைஸ் இல்லாமல் போவோம். அதோட யோசிச்சு கொண்டிருக்கிறேன், இங்கே எவ்வளவு வெயிலண்டா அங்க எவ்வளவு வெயிலா இருக்கும், சில கொஞ்ச நாள் தள்ளி போவோமா என்றதை வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்கு, கருத்துக்கள் இருக்கு, இப்ப இந்த நேரம் போகலாமா, போய் என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன செய்யலாம் என்ற விஷயங்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கொள்றோம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.